எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் மணிகரி. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் மோகன்லால் இவங்க நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கூட வாவ் செம்மையாக இருக்கும்ல, மிகப்பெரிய ஒரு ஆக்டர். ஆல்ரெடி விஜய் இவங்க படத்தில் முக்கியமான ரோலில் ஜில்லா படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ கமல் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்கம்ப்ளீட் ஒரு ஆக்டர்னா இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் மோகன்லால் மட்டும்தான். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மாஸான ஒரு ஹீரோ ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் யூஸ் பண்ண போகிறாருப்பா. செம்மையான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசண்ட்டை இவர்கிட்ட நாம் இந்த படத்தில் செம்மையாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே அப்படியே பொய்யா போயிடுச்சுங்க. ஏன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் மோகன்லால் இவங்களை நடிக்க வைக்க முயற்சி பண்ணார். பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி பார்த்தாப்புல. பட் ஆனால் மோகன்லால் இவங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க, கால் சீட் சுத்தமாக என்கிட்ட கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட படத்தில் நான் கமிட் ஆகிருக்கிறேன். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆக அடுத்தடுத்த படத்தில் நான் கமிட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ என்னால் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிக்கவே முடியாது, தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன்ட்டு மோகன்லால் இவங்க சொன்னதாக செய்தி இருக்குது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு சில ஆர்டிக்கிளில் படித்ததாக கூட எனக்கு நினைவு இருக்குது. ஸோ எனக்கு உண்மையிலே எப்படி சொல்கிறது, செம அப்செட்டு தான். ஏன்னா மோகன்லால் மாதிரி ஒரு ஆக்டர் அதுவும் இன்கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டர் தல அஜித் படத்தில் அதுவும் முக்கியமான ஒரு ரோலில் நடிக்காமல் போயிடுச்சுன்னு நான் செம்மையாக ஏமாந்து போயிட்டேன். பட் ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ணாப்புல, திரும்பவும் முயற்சி பண்ணாப்புல. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தில் மிஸ் ஆன ஆப்பர்ச்சுனிட்டியை AK 64 படத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும்னு பிடிவாதமாக மோகன்லால் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுகிட்டே இருந்தார். ஸோ ஒரு தடவை 2 தடவை இல்லை, 2-3 தடவைக்கு மேலே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஃபைனலாக மோகன்லால் இவங்களை லாக் பண்ணிட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஆமாங்க, மோகன்லால் இவங்களோட டேட் லாக் ஆகிடுச்சு. ஸோ AK 64 திரைப்படத்தில் மோகன்லால் இவங்க நடிக்க போகிறது உறுதின்னு செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்டாக கூட இந்த நியூஸை நான் பார்த்தப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் சும்மா மேலோட்டமாக யாராச்சும் ஒருத்தவங்க ஃபேக்கான ஒரு நியூஸை பரப்பி விட்டுருக்கலாம்ல. அதனால இந்த நியூஸ் சம்பந்தமான இன்னும் ஒரு சில நியூஸுகள்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப உண்மைங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக AK 64 திரைப்படத்தில் மோகன்லால் இவங்க நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னதுக்கு முக்கிய காரணமே மோகன்லால் இவங்க ஒரு கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷன் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஓகே அப்படின்னு சொன்னதுனால தான். ஏன்னா மோகன்லால் இவங்க வெளிப்படையாக எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஒளிமறைவே கிடையாது. எனக்கு இந்தந்த படங்கள் இருக்குது, இந்தந்த படங்கள் முடித்ததுக்கு பிறகு தான் உங்களோட படத்தில் என்னால் நடிக்க முடியும்னு ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி திரைப்படத்திலே சொல்லிட்டாப்புல. பட் ஆனால் அந்த சமயத்தில் கால் சீட் பிரச்சனைனால மோகன்லால் இவங்க நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதே பிரச்சனை திரும்பவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட முன்னாடியே இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோகன்லால் இவங்க கட் அண்ட் ரைட்டாக ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் AK 64 படத்தோட ஷூட்டிங் செப்டம்பர் மாதம் கடைசியில் ஆரம்பிக்க போகிறாங்க, அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் நியூஸுகளும் வர ஆரம்பிக்குது. பட் ஆனால் உண்மை என்னன்னா, AK 64 படத்தோட ஷூட்டிங் ஆதிக் ரவிச்சந்திரன் அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்கு பிறகு தான் ஆரம்பிக்க போகிறாருங்க. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்கு பிறகு தான் AK 64 படம் சம்பந்தமான ஒரு முக்கிய ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது. அப்போ ஷூட்டிங்கும் அப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த AK 64 படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ்குமார் தான் மியூசிக் பண்ணுற மாதிரி ஆரம்பத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் டிசைட் பண்ணியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் அனிருத் உள்ளே வந்தாங்க. ஸோ அனிருத்தோட மியூசிக்கில் AK 64 படம் திரும்பவும் தல அஜித் கூட்டணியில் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க.
இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ்னா, அனிருத் இவங்க வந்து AK-64 படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து கம்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ AK-64 படத்தோட பாடல்களை மட்டும் ஜிவி பிரகாஷ்குமார் கம்போஸ் பண்ண போகிறதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில நியூஸும் நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன். அதே சமயம் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இந்த அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்கு பிறகு இந்த படத்தோட அப்டேட் கண்டிப்பாக வரும். அந்த அப்டேட்டில் கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு போஸ்டர் மட்டும்தான் வரும். ஸோ அந்த போஸ்டரில் மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கிளியராக தெரிய வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மோகன்லால் இவங்களோட கண்டிஷனை பற்றி நான் உங்ககிட்ட டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து மோகன்லால் இவங்களோட கண்டிஷன் என்னன்னா, மோகன்லால் இவங்க வந்து கமிட்டான ப்ராஜெக்டில் இவங்க ஆல்ரெடி ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலைட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது ப்ராஜெக்ட்னா படம். ஸோ இப்போ கடைசியாக வந்து மோகன்லால் இவங்களோட திருஷ்யம் 3 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மாதம் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி மோகன்லால் இவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே வந்து மோகன்லால் இவங்க ஃப்ரீ. ஸோ ஜனவரி மாதம் ஃபுல்லாக AK-64 படத்தில் நடிக்கிறதுக்கு கால் சீட்டை நீ யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட மோகன்லால் இவங்க தெரியப்படுத்தினதா நியூஸ் வெளியில் வந்திருக்கு. ஸோ 1க்கு 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். அதே சமயம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்கில் மோகன்லால் இவங்களை வச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தார். பட் ஆனால் எதிர்பாராத விதமாக வந்து மோகன்லால் இப்படியாப்பட்ட ஒரு கண்டிஷன் போட்டதுனால ஸோ இவரை எப்படியாச்சும் எந்த தடவை லாக் பண்ணி ஆகணுங்கிறதுக்காண்டி தான் ஆதிக் ரவிச்சந்திரன் மோகன்லால் போட்ட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதம் மோகன்லால் இவங்க AK-64 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த AK-64 படம் கண்டிப்பாக வந்து ஹார்பர் பேக்ட்ராப் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏன்னா படத்தோட லொக்கேஷன் முழுக்க ஹார்பரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால படத்தோட கதையும் வந்து ஹார்பரை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்னு நான் உள்பட எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, AK-64 படம் முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் எடுக்க போகிறாங்களாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து தல அஜித் ரசிகர்களுக்காண்டி ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பை டக்லி திரைப்படத்தை ப்ரெசென்ட் பண்ணார். பட் இந்த தடவை வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையுமே வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி எப்படி சொல்கிறது, சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே வந்து வைப் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை வந்து பக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருக்காப்புல. ஸோ இது முழுக்க தல அஜித்தோட இன்னொரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை பக்கா ஸ்வர்ஷாட்டான ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ இதுவும் நான் கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் தான். அதே சமயம் வந்து இன்னொரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் குட் பை டக்லி திரைப்படம் மாதிரியே AK-64 படம் இருக்க போகிறதே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக செப்டம்பர் மாதம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்கு பிறகு AK-64 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அப்டேட் வந்ததுக்கப்புறம் அதை ஒட்டி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.